ஹலோ மக்களே, நான் உங்கள் திவ்யாமணி. இன்றைக்கி நம்ம எக்லெஸ் கேக் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக் கனடாலேருந்து வந்து ஆர்டரா அப்படின்னு டக்குன்னு என்கிட்ட என்கொயரி பண்ணும்போது எனக்குமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தாங்க இருந்தது. ஆமாங்க, இந்த கேக் வந்து ஒரு 1/2 kg ஐஸ் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் கிஃப்டாகவும் நம்மக்கிட்ட பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கேக் ஆர்டர் பண்ணது வேறு யாரும் இல்லைங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நெய்பர்னு சொல்லி அந்நியப்படுத்திட முடியாது. நான் அவங்க வீட்டில் தான் சின்ன வயசுலேருந்து இருப்பேன், என்னோடய அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய அத்தை மாமாவுக்கு ஒரு சன், ஒரு டாட்டர் வந்து சேலம்லேயே செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க வாங்கின கேக் வீடியோஸ் தான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு போட்டிருந்தேன். இப்போ அண்ணா வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டாங்க. அண்ணாவோட ஒய்ஃப் தான் எனக்கு இந்த கேக் ஆர்டர் கொடுத்தாங்க. அவங்களோட டேடிக்கு 70th பர்த்டேக்கு கேக் 1/2 kg ஆர்டர் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் டிசைன் பண்ணி கிஃப்ட் தர சொல்லி நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அக்கா என்கிட்ட ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு ஹெல்ப் திவ்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னங்கக்கா இப்படி கேட்குறீங்க, சொல்லுங்கள், உங்களுக்காக பண்ணாமல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை அப்பா தனியாக இருக்கார், கேக் பண்ணிவிட்டு நீ தான் போய் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும் அப்பா கூட இருந்து அப்படின்னு கேட்கும்போது ரொம்பவே சங்கடமாக இருந்தது. ஏன்னா அக்காவும் அக்காவோட சிஸ்டர் 2 பேருமே கனடாவில் தான் இருக்காங்க. அப்பா தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவார், நீங்கள் தான் போய் கேக் கட் பண்ணிவிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு வரணும்னு என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அவங்க அப்படி கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. கண்டிப்பாக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரே நாள் அன்றைக்கி காலையில் சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி நைட்டு ஒரு 9:30 மணி ஆகிடுச்சு. இருந்தாலும் அவரோட பர்த்டே அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிடணும் அப்படின்னு லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு போய் செலிப்ரேட் பண்ணிட்டோம். இதனால் அக்கா, அண்ணா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே காலில் வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதை பார்க்கும்போது எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் ஏதோ உங்களுக்கு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டதா நினச்சி அவங்க ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாங்க. பட் அவங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் பண்ண ஒர்க்குக்கு பே பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு என்றைக்குமே பே பண்ணவே முடியாது. அவங்க சொன்ன ரிவ்யூஸ் எல்லாமே நான் நெக்ஸ்ட் பெரிய வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ். பாய்.